ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 14. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா 25,700 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டர்லேயும் கார்ட்லேயும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 minute கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:30க்கு வந்தது. பட் ஆனால் நாங்கள் ஐ கட் பண்ண வேலை ஆக்டிவேட் ஆகலை என்ட்ரி. அடுத்து ரிட்டன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 9:36க்கு என்ட்ரி வந்தது, அதுவுமே ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:59க்கு என்ட்ரி வந்தது, அதுவும் ஆக்டிவேட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 காசு தான் மேலே போயிருக்கு. நம்ம வந்து என்ட்ரி எடுத்துலேருந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் என்ட்ரி ஐ கேண்டில்லேருந்து. ஸோ அது நமக்கு அதுவுமே ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அப்போ மார்னிங் சொன்ன அந்த 3 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு, 3மே என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:16க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஓகேங்களா, அங்கே ஐ கட் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து நமக்கு ஒரு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸ்கேல்பிங் அங்கே. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை, இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான், அதுவும் நமக்கு மூமெண்டம் கொடுத்துருச்சு. அடுத்து புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 minute புட் ஆப்ஷன் சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:21க்கு வந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ரிட்டன் அகைன் 9:23க்கு என்ட்ரி வந்தது, அங்கே நமக்கு ஹை கட் பண்ணிடுச்சு, என்ட்ரி எடுத்திருப்போம், நமக்கு அங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:48 என்ட்ரியும் 9:52 என்ட்ரியும், இந்த 2 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அந்த 2 என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ரிட்டன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10:09க்கு என்ட்ரி வந்தது, அங்கே என்ட்ரி எடுத்தப்போ அங்கே ஒரு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து ரிட்டன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைட்லேயே 1 minute 1:32க்கு என்ட்ரி வந்தது, ரிட்டன் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அங்கேருந்து ரிட்டன் உங்களுக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அங்கே ஒரு ஸ்கேல்பிங். அடுத்து 5 minutes ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:55க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங்கில் தான் என்ட்ரி வந்திருக்கு, அதுவுமே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் ரிவர்சல் என்ட்ரி படி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் எதுவும் என்ட்ரி இல்லை. புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நமக்கு 10:15க்கு என்ட்ரி வந்தது, அந்த கேண்டலோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:45க்கு ரிட்டன் ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, பையிங் கேண்டிலுக்கு. ஸோ நீங்கள் அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நமக்கு அங்கேருந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 2:10க்கு தான் எக்ஸிட் வந்தது. ஸோ அந்த எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா, நமக்கு கேண்டில் ரெட்டில் இருந்தாலுமே அடுத்த கேண்டில் பாருங்கள் நமக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டுன்னு கிளியராக தெரியும். மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மூமெண்டம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மூமெண்டம் ஈவினிங்குள்ளே. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு எந்தெந்த சைடுன்னு சொல்லி. பாருங்களேன், இப்போ மார்க்கெட் உங்களுக்கு கீழே இறங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேல்பிங்கில் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி வந்தது. அடுத்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது கீழே இறங்குனது மார்க்கெட்டு. அங்கே வந்து பார்த்தா நமக்கு புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஓகேங்களா, ரிட்டன் அகெயின் பாருங்களேன், நமக்கு அங்கேருந்து மார்க்கெட் ஒவ்வொரு டைம் புஷ்அப் ஆகி கீழே மார்க்கெட் பையிங் செல்லிங் சேஞ்சாக இறங்கும் போதுமே நம்மளோட ஸ்கேல்பிங் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு கரெக்டாக உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். நம்ம இதை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது தான், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.